ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி மே 1லேருந்து 5 தேதிக்குள்ளே இருக்க அந்த 5 நாள் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம ஒட்டுக்காக பார்த்துடலாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கம்பேர் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ பாருங்கள், மக்கள் தொகையுடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியாவை மத்திய அரசே நடத்த போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 246 கீழ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது மத்திய அரசின் அதிகாரத்தின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் சரி யார் நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. 246 ஆர்டிக்கல் பிரகாரம் மத்திய அரசு நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதை மட்டும் நோட் பண்ணுங்கள். செகண்ட் ஒன், நம்ம அந்த ஐநாவுடைய ஆண்டுகள்லாம் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ மேய்ச்சல் நிலங்களை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியா உட்பட உலகெங்கிலும் உள்ள கால்நடை வளர்ப்புகளின் மேய்ச்சல் நிலங்கள் தேவையும் அங்கீகாரமும் அதிகரித்து வருவதை ஐநா சபை உறுதி கூறியிருக்காங்கப்பா. அப்போ 2026 ஆண்டு நோட் பண்ணுங்கள். 2026 ஆண்டு மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் கால்நடை மேய்ப்பவர்களின் சர்வதேச ஆண்டாக அறிவித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்கள். இன்னைக்கான குறள் பார்த்துடலாம். எல்லாது எண்ணி செயல் வேண்டும், தம்மோடு கொல்லாது கொல்லாது உலகு அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, தம் நிலையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும். ஸோ ஓகே, உலகம் என்றெல்லாம் இகழ்ந்தோ அந்த செயல்களை செய்யாமல் என்ன பண்ணோம், வேறு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்றது திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காருங்க. ஓகே, மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்திக்கு சிறப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்திக்கு சிறப்பு திட்டத்தை வெளியிட்டார் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் மாநிலமே தமிழ்நாடு தாங்க மின்னணு உதிரி பாகங்களுக்கு. அப்போ எத்தனை சதவீதம் போகுதுன்னா, இந்தியாவில் மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 41.23% வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மின் வாகன உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. எலக்ட்ரிக் பைக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸுங்க, கவனிச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐ திங்க் 1ஆம் நியூஸ் பேப்பர் முடியுதுங்க, 2ஆம் தேதி வந்துடலாங்க. ஸோ இந்தியாவுக்கு அமெரிக்கா ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க, பயங்கரவாதத்தை ஒடுக்க. ஓகே, பார்ப்போம் போர் நடக்குமா நடக்காதான்றது, ஆனால் பார்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு, ஏப்ரலில் ஜிஎஸ்டி வசூல் கிட்டத்தட்ட 2.37 லட்சம் கோடி அப்படின்னு இருக்காங்க. இந்தியாவில் இதுதாங்க ஃபஸ்ட்டு டைம் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட போது 2.37 லட்சம் கோடி இப்போ தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 13.831 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா சரக்கு மற்றும் சேவை வரி 2017 ஜூலை 1 அறிவிக்கப்பட்டு 5, 12, 18, 28 இந்த சதவீதங்களில் வசூலிக்கப்படுகிறது. 0% டேக்ஸ்னால் அது என்ன பண்ணுறது, வருவாயில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், சரி திங்க் இதெல்லாம் விட்டுடலாம். சுற்றுலா பயணிகளின் கவனத்திற்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்க கைஸ். உலக பொருளாதார குழுவின் சுற்றுலாத்துறை சார்பால் 2024 ஆண்டிற்கான சுற்றுலா அறிக்கை வெளியிடப்பட்டது. உலகில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகளை கவரும் 119 நாடுகள் பட்டியலில் இந்தியா 39வது இடத்துல இருக்குங்க. ஸோ இந்தியாவோட பிளேஸ் தான் முக்கியம், 39 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குறியீடுகள்லாம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், நோட் பண்ணுங்க. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியாம், சொல்லிய வண்ணம் செயல். இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவருக்கும் எளியவாம், சொல்லியபடியும் செய்து முடித்தல் அறியவாம் அப்படின்றாங்க. ஸோ சொல்லிடலாம் எல்லா விஷயத்தையும், ஆனால் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டன்றாங்க. நெக்ஸ்ட்டு, நாடே சமத்துவபுரமாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்திய தொழிலாளர்களின் வேலை நேரத்தை 12 மணி நேரமாக குறைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம் நாயருங்க, நீதி கட்சியின் தலைவர். அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பார். ஸோ 1967 தமிழ்நாட்டில் திமுக அண்ணா வெற்றி பெற்று அண்ணா தலைமையில் ஆட்சி அமைக்கும் போது மே 1 ஊதியத்துடன் கூடிய விடுமுறைன்னு சொல்கிறாரு. இப்போ மே தினத்தை ஏற்பாடு செய்தவர் யாருன்னா சிங்காரவேலர். 1923 என்ன பண்ணுறாரு, மே தினத்தை ஏற்பாடு செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உழைப்பாளர்கள் தினம்னு சொல்லி போயிட்டுருக்குங்க. ஸோ அப்போ பாருங்கள், இந்த இடத்துல யூனிட் 9ல் இந்த 2 கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணுங்க கைஸ். நெக்ஸ்ட் ஒன், மே 3 நியூஸ் போயிடலாங்க டேரெக்டாக.
கடலோர மாநிலங்கள் நாட்டின் வளர்ச்சி மையங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நாட்டின் முதல் ஆழ்கடல் சரக்கு பரிமாற்ற துறைமுகம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னா விழஞ்சம் சர்வதேச துறைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த கேரளாவில் இருக்குங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்பாங்க, விழஞ்சம் சர்வதேச துறைமுகம் எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல விஷயங்க. இதன் மூலயமா என்ன ஆகும்னா உலக அளவில் நம்மளுடைய தரம் உயரும், பொருளாதாரத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே. நெக்ஸ்ட்டு சமூக நீதிக்கான அடையாளம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக ஒரே ஒரு விஷயம் தான். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 1881 தொடங்கிய 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதுடன் ஜாதிவாரி புள்ளி விவரங்களுக்கான கணக்கெடுப்பும் பிரிட்டிஷ் அரசு எடுத்திருக்குங்க. கடைசி எப்போ எடுத்தாங்கன்னா 1931 ஆண்டு இறுதியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா. 81 ஆரம்பித்து அவ்வளோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. ஆனால் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது கொஞ்சம் கேள்விக்குறியாகவே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. செய்யற்கு அரிய யாவுல நட்பின் அதுபோல் வினையக்கு அரிய யாவுல காப்பு. நட்பை போல் செய்து கொள்வதற்கு அருமையானவை எவை உள்ளன, அதுபோல் தொழிலுக்கு அரிய காவலனாக இருப்பவை எவை உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அழகாக திருவள்ளுவர் எதிர்காலத்துக்கும் தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு போயிட்டார் இல்லைங்க. எல்லா காலத்துக்கும் நான் சொல்கிறதெல்லாம் பொருந்தும்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக முடிச்சு கொடுத்துருக்காருங்க. ஐ திங்க் இன்றைக்கி நியூஸில் இவ்வளோ தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே இருப்பேன். உயிர்ம வேளாண்மை 3 விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது. இந்த ஆர்கானிக் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்பாங்க காய்ஸ், நோட் பண்ணுங்கள். கோவை மாவட்டத்தை சேர்ந்த சம்பத்குமாருக்கு ஃபஸ்ட்டு கோவை மாவட்டம் சம்பத்குமார், 2ஆம் இடம் திருப்பூர் மாவட்டம் ஜெகதீஷ்க்கு, 3ஆம் இடம் நாகப்பட்டினம் மாவட்டம் காளிதாஸுக்கு. ஸோ இவங்களுக்குமே பரிசு தொகை கொடுப்பாங்க நம்மாழ்வார் விருதில். ஸோ இயற்கை வேளாண்மை செய்யத்தில் ஃபஸ்ட்டு விளங்கியிருக்காங்க. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்பத்குமார், ஜெகதீஷ், காளிதாஸ் அப்படின்ற 3 பேருக்கும் கொடுத்துருக்காங்க நம்மாழ்வார் விருது அப்படின்றது சொல்லணுங்க. எக்ஸாம்பிள் கேட்பாங்க. மிருகண்டா அணையிலிருந்து தண்ணீர் திறக்க உத்தரவு. ஐ திங்க் இந்த மிருகண்டா அணை எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்கப்பா. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குன்றதை மட்டும் நோட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா 4 வந்துடலாங்க. பாகிஸ்தான்லேருந்து இறக்குமதி தடைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ட்ரேட் வரும், பார்த்துக்கலாங்க. உலக பத்திரிகை சுதந்திர தினம் முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மே 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா உலக பத்திரிகை தினம் கொண்டாடப்படுகிறது. இதையும் நோட் பண்ணுங்க காய்ஸ், கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அழகாக போய் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் சொல்லிட்டே வரேன். அப்படியே நீங்கள் எழுதினே வந்தால் போதும். புல்லட்டிங் பாயிண்ட்ஸில் நீங்கள் எழுதுனீங்கன்னா அது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க. மேற்கு வங்கத்தில் மத தீவிரவாதம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா இந்த ஆர்டிகல் 356 பற்றி பேசியிருக்காங்க காய்ஸ். என்னென்னா திருப்பியும் பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு அதிகமாக பிரச்சனை ஏற்பட்டுகிட்டே இருக்குது, மாநில அரசு கவனிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக ஆளுநர் சொல்லி என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவர் அந்த இடத்துல 356 பரிந்துரைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்றைக்கி திருக்குறள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது. வரவேற்புக்குரிய முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க காய்ஸ். நல்லா கவனிங்க. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நாட்டிலே மத்திய பிரதேசத்தில் தான் அதிக அளவு வன ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு. காடுகளை ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டுறதோ தொழிற்சாலை கட்டுறதோ பண்ணியிருக்காங்க. 2வது பாருங்கள், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 157.68 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வன ஆக்கிரமிப்பு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பாருங்கள், ஃபஸ்ட்டு மத்திய பிரதேஷ், செகண்ட் இடத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் அஸ்ஸாம் இருக்காங்க, 3rd கர்நாடகா இருக்காங்க, 3வது மகாராஷ்டிரா இருக்காங்க, 4வது அருணாச்சல பிரதேஷ் இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு வருதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 மாநிலங்களில் தரவு சமர்ப்பிக்கவே படலையாம். ஆக்கிரமிப்பு தரவு ஓகே வேணாம் விட்டுலாம் அப்படின்னு விட்டாங்களாம். பட் ஆனால் வன ஆக்கிரமிப்புன்றது இந்த வெயிலுடைய தாக்கம் நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். இன்றைக்கான குரல் பார்த்துடலாமா? ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே, ஒல்லாக்கால் சொல்லும் வாய் நோக்கி செயல். இயலும் இடத்திலெல்லாம் செயலை செய்து முடித்தல் நல்லது. எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அதெல்லாம் செஞ்சிடணும். இயலவில்லை என்றால் பயன்படும் இடம் நோக்கியாவது செய்ய வேண்டும். அந்த இடத்துல உங்களால் படிக்க முடியலனா எங்கே படிக்க முடியுதோ அந்த இடத்துல நோக்கி போயிடணும் அப்படின்றதையும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. நல்ல ஒரு விஷயம் தானேங்க. தமிழ் வார விழா நின்று நிறைவுன்னு சொல்கிறாங்க, பரிசுகள் வழங்குகிறான்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, கவிஞர் பாரதிதாசனின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ் வளர்ச்சித்துறை, செய்தித்துறை, கலை பண்பாட்டுத்துறை என்ற பல்வேறு அரசு துறைகள் சார்பில் பிறந்தநாள் கொண்டாடப்படுது ஏப்ரல் 29. அதுதான் பார்த்திங்கன்னா தமிழ் வார விழாவாக கொண்டாடினாங்க தமிழக அரசு அப்படின்றது சொல்லியிருக்காங்கப்பா.
மரபணு திருத்தப்பட்ட நெல் ரகங்கள் அறிமுகம் நாட்டினை முதன்முறைன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் போர்ஷன் படிச்சிடுறீங்களா, பசுமை புரட்சி அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்து ஃபுல்லாகவே படிச்சிருங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் பெருசு இல்லைங்க. அது படிச்சுட்டு வெண்மை புரட்சியும் படிச்சிருங்க இன்றைக்கி, வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுறீங்கன்னா பசுமை புரட்சி அறிமுகம் செய்தவர், வெண்மை புரட்சி அறிமுகம் செய்தவர் யாருன்றது கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒன், விளையாட்டு செய்திகள் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஐ திங்க் இன்றைக்கி 1 to 5 அந்த 5 நாட்களுக்கான நியூஸ் பேப்பரும் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. எதுலாம் இம்பார்ட்டன்ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் பார்த்துங்க. அட் த சேம் டைமில் ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் முடிச்ச உடனே நம்ம எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு 5 மந்த் எழுதிருப்பீங்க தெரியுமா, அந்த கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வை நினைவூட்டும். அது பயம் இல்லாமல் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.